இந்த கலாய்க்கிறத பத்தி கலாத்தியர் என்ன சொல்லுதுன்னா, அட பாவிகளா, வசனத்தை கேட்க கூடாத பொல்லாத காலம் இதான் நினைக்கிறேன். ஒரு நல்ல நியூஸ் கூட இல்லை, எல்லாமே கெட்ட நியூஸ். சே ப்ரோ, எல்லாம் பிசாசு ப்ரோ, பிசாசு. அவன் செய்யற வேலை ப்ரோ. எல்லாத்துக்கும் பிசாசு கொண்டு வந்துடுவீங்களே. இந்த ஆண்டவர் என்னதான் ப்ரோ பண்றாரு? சே, இந்த உலகம் எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு தெரியுமா? ஒரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் அநீதி, கொலை கொள்ளை அக்கிரமம், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை ப்ரோ. இந்த உலகம் ஆண்டவருடைய கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா? டோன்ட் வரி ரூஃபஸ், எல்லாமே ஆண்டவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. என்ன கண்ட்ரோல் பண்ணுறாரோ எனக்கு ஒன்றும் புரியலப்பா. பசங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுத்தால் தான் செட் ஆகும். பாய்ஸ், வசனம் படிக்கலாம் வாங்க. ஜோஷ், சங்கீதம் 135:6. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். உபாகமம் 32:39. நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், ஐயோ, நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. தானியேல் 4:35 நானே வாசிக்கிறேன். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். ஆமோஸ் 3:6. ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? ஏசாயா 45:7 நானே வாசிக்கிறேன். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். அப்படின்னா ஒரு இஷ்டத்துக்கு என்ன வேலை செய்வாரா? அப்சல்யூட்லி, அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வாரு. நல்லதையும் நடத்துவாரு, கெட்டதையும் நடத்துவாரு. உயிரை கொடுப்பாரு, உயிரை எடுப்பாரு. ஒருத்தனை மன்னிப்பாரு, ஒருத்தனை தண்டிப்பாரு. ஒருத்தனை உருவாக்குவாரு, ஒருத்தனை உரு தெரியாம ஆக்குவாரியா. இதை ஏத்துக்க முடியாதுண்ணே, இதை ஏத்துக்கவே முடியாது. யோ உட்காருப்பா, அட உட்காருப்பா. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆண்டவர் இருந்தா ஓகேவா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. ஒரு நியாயம் வேணாமா? அப்ப ஆண்டவரை நியாயம் இல்லைன்றீங்க? அப்படியும் சொல்லல ரூஃபஸ். நடக்கிறது எல்லாமே ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் நடக்கும். சரி, நிறைய விஷயம் நடக்கும்போது இது அநியாயம், இது அக்கிரமம்னு நமக்கே தோணுது. ஆண்டவருக்கு தோணாதா? ஆமால, தோணும். யோசி கண்ணா, நீ வாசி. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா.